இது தவிர இப்போதைக்கு வழக்குகள் வேற பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கு. நீங்க தொடர்ந்த அந்த வழக்கிலேயும் மிக முக்கியமான ஒரு உத்தரவு, இந்த உள்கட்சி பிரச்சனை தொடர்பாக தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். ஒருவேளை இவ்வாறு பிரிந்து இருந்தால் சின்னத்திற்கே ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் 2026 தேர்தலை பொறுத்தவரை ஒரு பெரிய நெருக்கடிக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை இப்போது இருக்கக்கூடிய அந்த அதிமுகவுக்கு ஏற்படும். ஒன்று இபிஎஸ் தலைமை, உள்கட்சியிலே செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் எதிர்ப்பு, பிரிந்து கிடக்கக்கூடிய இப்போ ஓபிஎஸ், டிடிவி, நீங்கள் உள்ளிட்டவர்கள் பிரிந்து இருப்பது. இது தவிர புதிதாக ஒரு பிரச்சனை, நான்காவதாக ஒரு பிரச்சனையாக தேர்தல் ஆணையமும் ஒரு முடிவு எடுக்கப்பட்டால், ஒரு வேலை பாதகமாக ஒரு முடிவு, இரட்டை இலை சின்னம் தொடர்பாகவோ அல்லது இந்த கட்சி பொதுக்குழு கூட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்ட விவகாரம், கட்சியின் சட்டத்திட்ட விதிமுறைகள் மாற்றப்பட்டது உள்ளிட்டவை தொடர்பாக இப்போது வரை தேர்தல் ஆணையத்தில் அந்த வழக்குகள் குவிந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த தீர்ப்புகளின்படி ஒரு முடிவு ஏற்பட்டால் அது என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? திரு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக பாஜகவை எதிர்ப்பதாக கூறினாலும் பத்திரிகைகள்ல வந்த செய்திகளின் அடிப்படையில பார்க்கிற பொழுது திரு வேலுமணி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவரது மகனும் டெல்லியில அமித்ஷா அவர்களை சந்தித்ததாக சொல்றாங்க. நாளைன்னு நினைக்கிறேன் கோவையில ஈசா யோகா மையத்துக்கு திரு அமித்ஷா அவர்கள் வருகிறார். அப்படி வருகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி திரு வேலுமணி அவர்கள் மூலமாக சில பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று ஹேசியமாக சில செய்திகளும் வருது. அப்ப வெளிப்படையாக அவர் பாஜகவை எதிர்ப்பதாக சொன்னாலும் கூட உள்ளுக்குள்ள அவர்களோடு சில பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறார். அடுத்து நீங்க கேட்ட தேர்தல் ஆணையம் இந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் நியாயமாக அடிப்படை தொண்டர்களால் அதிமுக தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அல்ல. தேர்தல் ஆணையம் சட்டத்தின்படி நீதியின்படி ஒரு முடிவெடுத்தால் எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தொடர முடியாது. தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்படணும், அது பட வேண்டும், அது நடக்கும். கேசிபி சார், கடைசியா ஒரு கேள்வி. நாளை அமித்ஷாவுடன் எடப்பாடி சந்தித்தால், எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை சந்தித்தால் அல்லது தங்கமணி உள்ளிட்டோர் சந்தித்தால் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்பது ஓரளவு உறுதியாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒன்று. மற்றொன்று, எடப்பாடிக்கு மாற்றாக நீங்க எந்த தலைவரையும் முன்னிறுத்துகிறீர்கள் சார்? இல்ல, நீங்க எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை நாளை சந்திக்கிறாருங்கிறது நீங்க சொல்ற ஒரு யூகத்தின் அடிப்படையிலான ஒரு கேள்வி. அப்படி இருக்காது. திரு வேலுமணி மூலமாக சில பேச்சுவார்த்தைகள் ஒருவேளை அவர் நடத்த முயற்சி செய்யலாம். சரி. அடுத்து எல்லோரும் இணைந்தாலோ அல்லது இதற்கு யார் தலைவர் என்பதோ முக்கியம் அல்ல. எல்லோருடைய எண்ணங்களும் அடுத்து வருகிற தேர்தலில் ஆட்சி அமைக்கிற கட்சியாக அதிமுக உருவாக வேண்டும். அதற்கு எல்லோரும் அவரவர் நிலையில் விட்டு கொடுத்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், எடப்பாடி பழனிசாமியை தவிர. ஒருவேளை சூழ்நிலை ஏற்பட்டால் திரு எடப்பாடி பழனிசாமியே கூட முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பதுல எனக்கு தனிப்பட்ட முறையில எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா என்னுடைய நோக்கம் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த வேண்டும் என்பது அல்ல, அவரை எதிர்க்க வேண்டும் என்பது அல்ல. ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும். அடுத்து வர்ற தேர்தலில் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்பது மட்டுமே தான் என்னுடைய நோக்கம்.